கைவல்ய பததாயினி அப்படிங்கிறதான நாமாவளியை பார்த்துருவோம். கைவல்யங்கிற சப்தம் இந்த கைவல்யதாயினின்னே போட்டிருக்கலாமே, ஏன் கைவல்ய பததாயினின்னு போட்டிருக்கார் அப்படிங்கிறதை பற்றி வித்தியாசம். பதசப்தத்தினால மற்ற 4 வகையான கிரேடையும் சொல்லியிருக்கார் அப்படின்னு பாஸ்கராச்சாரியர் வியாக்கியானம் பண்ணார். கைவல்ய ரூபான்னு சொல்லியிருக்கலாம், கைவல்யதாயினின்னு சொல்லியிருக்கலாம். கைவல்ய பததாயினின்னு சொல்றதனுடையதான தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டால், சாரோக சாமீபிய சாரூபிய சாயுஜாதிகளை எல்லாம் குறிக்கிறது அப்படிங்கிறத சொன்னார். பட் அவைகளெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, முக்திகள்ல இருக்கக்கூடிய கீழ் 4 நிலைகள் அப்படின்னு சொன்னார். ஏன் அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா, அதை வேணுங்கிறவா ஆசைப்பட்டு அங்க போய் இருப்பான். கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்திலேயே வீடு வேணும் ஆசைப்படுவா, அது சாலோக்கியம். கோயிலுக்கு போறாளா என்னங்கிறது வேற சமாச்சாரம். அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஆசை உண்டு இல்லையோ, காசியிலேயே அந்த கங்கை கரையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு ஆசை. அது அவளுடையதான மனோநிலையை பொறுத்து, அவளுக்கு ஏற்படக்கூடியதான இன்டலெக்சுவல் மெச்சூரிட்டியை பொறுத்து. 2வது ஸ்டேஜ் பேரு சாமீபியம். மயிலாப்பூர்லயும் இந்த மாடவதிக்குள்ளேயே இருந்தா தேவலான்னு நினைக்கக்கூடிய. அப்புறம் சாரூக்கியம்னா அந்த கோயிலே யாராவது வேலையா இருக்கக்கூடியவா யாராவது இருந்தா தேவலாமே அப்படின்னு. அதுக்கப்புறம் சாயுஜ்யம்ங்கிறது நாமளே கபாலீஸ்வரரா இருந்தா தேவலாமே. ஒன்றும் பண்ண போறது இல்லை. நாம் விசிட்டாத்வைதத்தில் யதீந்திரமதி தீபிகால சொல்லுவார், எல்லாம் பண்ணலாம், நீ என்ன பண்ண போறாங்க போயின்னு கேட்டார். அவளுடைய மதத்துல விசிட்டாத்வைத சம்பிரதாயம் படி அது ஒன்னாக ஆக முடியாது. அத்வைத சித்தாந்தத்துலதான் நீயே பரமாத்மாங்கிறதான ஞானம். விசிட்டாத்வைதத்துல என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க வெறும் கை கால் மாதிரி அவர் சேஷி, நீங்கள் நாமெல்லாம் சேஷம். அவர் வெறும் கை மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும், வெறும் விரல் மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சாயுஜ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, 2.5 கலத்து நானே ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அத்வைத சித்தாந்தத்துல இருக்கிற மாதிரி கிடையாது. அப்படியே நான் அவருடைய விரல்னு தெரிஞ்சிருந்தா கூட என்ன பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு நிலை. எங்க கிரடேஷன் இருக்கோ அவைகளெல்லாம் ஃபைனல் இல்லைன்னு சொல்லி போன தடவை பார்த்தோம். சாலோக்கியத்தில் இருக்கிறவா சாமீபியத்தில் இருக்கிறவாளை கண்டு பொறாமப்படலாம். சாமீபியத்தில் இருக்கிறவா இந்த சாரூபியத்தில் இருக்கிறவாளை கண்டு பொறாமப்படலாம். சாரூபியத்தில் இருக்கிறவா சாயுஜ்யத்தில் இருக்கிறவாளை கண்டு பொறாமப்படலாம். ஆக இந்த 4 பதங்களும் என்னன்னா ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டேஜ் மாதிரி. இன்னொன்னு, இவைகளையெல்லாம் கடந்துதான் போகணுங்கிற அவசியமும் கிடையாது. இதெல்லாம் வாழ்ந்தான்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக கைவல்ய பததாயினியாக ஆகலாம். அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, கைவல்ய பதங்கிறதான சப்தத்தை போட்டிருக்காரு. பாஸ்கராச்சாரியார் முக்தியானது 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 முக்திகளையும் பற்றி சொன்னார். அப்படிப்பட்டதான நீங்க ஒருவேளை நமக்கு என்ன தோணும்னா, ஓஹோ மோட்சம் ஒண்ணுங்கிறவா தான் அம்பாள் உபாசிக்கணும் போல இருக்கு அப்படிங்கறதான ஒரு நிலை வரக்கூடாதுங்கிறதுனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாம் வரும்பா, ஆனா இருக்கிறதுல கைவல்யம்ங்கிறது உயர்ந்தது தெரிஞ்சுக்கோ. எல்லா பொருள்களும் கிடைக்கும், எல்லா விதமான பொருள்களையும் தரக்கூடியதான ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் இருக்கிறதுல மிக உயர்ந்ததை நாம ஆசைப்படணும். பிரதானேகி கிருதோயத்ரா பலவான் பவிஷ்யதி அப்படின்னு பதஞ்சலி மகாபாரதம் சொல்லும் போது சொல்லுவோம். பிரதானேகி கிருதோயத்ரா, எது பிரதானமானதோ அதுக்காக முயற்சிக்கணுமே தவிர பிரதானத்துக்கு கீழே இருக்கிறதுலாம் முயற்சித்து என்ன பண்ண வரும், திருப்பி எங்க போகணும்னா பிரதானத்துக்கு தான் போயாகும். அதுக்கு டைரக்டாவே பிரதானத்துல முயற்சி எடுக்கலாமே அப்படின்னு பதஞ்சலி மகாபாஷ்யத்தை சொல்லும் போது சொல்லுவார். வியாக்கரண சாஸ்திரம் பிரதானமாக இருக்கிற காரணத்தினால அந்த வியாக்கரண சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முதல்ல முயற்சி எடுக்கணும் அப்படின்னு அந்த கான்டெக்ட்ல சொல்லுவார். பிரதானேகி கிருதோயத்ரா பலவான் பவிஷ்யதி அப்படின்னு. அதுபோல முக்கியமாக இருக்கக்கூடிய கைவல்யத்துல நம்ம ஈடுபடணுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த 4 பதங்களையும் கொடுக்கிறவதான். இருந்தாலும் நாம என்ன பண்ணணும், நான் இருக்கிறதுலே ஹையஸ்டாக எது இருக்கோ அதை அடையணும். அதே மாதிரிதான் சூரிய நாராயணனுடைய காயத்திலே என்னதுன்னா, எத் சவிதுகு வரேகேண்யம் பத்மா தேவஸ்ய தீமகி, இருக்கிறதுக்குள்ளேயே உயர்ந்ததான நிலை எதுவோ அதுதான் எனக்கு வேணும், அதுக்கு கீழே இருக்கிற நிலையெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்றதுதான் காயத்ரி. அதே மாதிரி நச்சிகேதத்துல என்ன பண்ணான்னா, அவன் என்னென்னமோ வரலாம் கொடுக்குறேன்னு சொன்னா கூட என்ன சொல்லிட்டான்னா, வரத்து ஏகா வரணீயா வரஹா அப்படின்ட்டான். இந்த வரம் தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்தது, அதை
சதாயுஷா புத்திர பசூம்ச சர்வான் ஏ காமாஹா புவி துர்லபார்த்தெல்லாம் சொன்னாரோ இல்லையோ, அதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. தலைவாகா சரண்டு தீங்கிட்டு இப்ப எனக்கு என்ன வேணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிக உயர்ந்தது, இதை ஒன்றை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது, ஆகவே இதுதான் உயர்ந்தது, இது உயர்ந்ததோ அதுதான் எனக்கு வேணும். பிரம்மோபதேசத்துடைய தன்மையே அதுதானே. காயத்ரியினுடையதான தாற்பயமே என்னன்னா, எது மிக மிக உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த உயர்ந்த நிலைக்குதான் நாம போகணும். இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உயர்ந்தது இல்லைன்னு பார்த்துட்டோம் நிறைய. நாம நினைச்சிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார், எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாராம். அந்த ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் ஆனவொடனே சரி ஆக நமக்கு ஆசைப்பட்டோம் இருப்பாரோ, நம்ம ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆனா தேவலான்னு, ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டரா இருக்கிறவா காலேஜ் பிரின்சிபால் ஆனா தேவலான்னு, இப்படியும் போயிட்டே இருக்கும். ஏன்னா உயர்ந்தது எதுங்கிறதே தெரியல, எது உயர்ந்ததுன்னு சொல்ல முடியல. ஏன்னா உயர்ந்ததுன்னு நாம எதை நினைச்சுட்டு இருக்கோமோ அவன் கடைசியில ஒரு சுவாமிஜி காலில் உட்காந்துருக்கான். இவ்வளவு உயர்ந்தவா அதெல்லாம் இருக்கிறதே ஹையஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்றவாள்லாம் எங்க உட்காந்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கீழே உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன எது உயர்ந்ததுங்கிறதான நிலை தெரியல. இந்த கைவல்யம்ங்கிறதானது மிக உயர்ந்ததுன்னு சாஸ்திரங்கள் எல்லாம் பேசு. ஏன்னா அதுல ஒன்றை தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னொன்னு எல்லாருக்குமே நாம தான் உயர்ந்ததுங்கிறதால ஒரு எண்ணம் இருக்கும். அதனாலதான் பாணினியே தன்மை அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை என்ன போட்டாருன்னா உத்தம புருஷான்னு போட்டார். தன்மை முன்னிலை படற்கைன்னு 3 இருக்கு. தன்மைங்கிறது நான், முன்னிலைங்கிறது நீ, படற்கைங்கிறது அவன் இவன் முதலானவைகள் எல்லாம். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவான். அதுக்கு சம்ஸ்கிருதம் எழுதும்போது பாணினி என்ன பண்ணா, தேர்ட் பர்சனை பிரதம புருஷான்னு எழுதினார், செகண்ட் பர்சனை மத்தியம புருஷான்னு எழுதினார். ஃபர்ஸ்ட் பர்சன் வரும்போது அவர் என்ன பண்ணா உத்தம புருஷான்னு எழுதினார். ஏன்னா நம்ம எல்லாருமே நான் அப்படின்னாலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமானது வரும். அப்ப அதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்க முடியாது இல்லையோ. கைவல்யம்ங்கிறதே என்னன்னா நீ அதுவும் ஒண்ணுதான் இல்லையாச்சுன்னு வச்சுக்கோ, அதை தவிர இன்னொரு ஒரு விசாரம் இருக்க போறது இல்லை. அப்படிப்பட்டதான நிலையை தரக்கூடியவள்னு கைவல்ய பததாயினிங்கிறதான நாமாவளியை பார்த்தோம். திரிபுரா, இந்த திரிபுராங்கிற சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. அதுலயும் இந்த தந்திரசாஸ்திரத்துல போட்டோம்னா புரசப்தத்துக்கு ஏகப்பட்ட மீனிங் சொல்லியிருக்கா. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு மாதிரி சொல்லியிருக்கா. பௌராணிகமான நிலைகள் எல்லாம் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த திரிபுர சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்லியிருக்கு. ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, முப்புறங்களை எரித்தவன் ஈஸ்வரன் பற்றி பேசும் பொழுது 3 விதமான கோட்டைகளை கட்டிண்டு 3 அசுரர்கள் இருந்ததாகவும், இரண்யாட்சன், வித்யுன்மாலி, இன்னும் யாரோ ஒருத்தர் மன்மகுச்சன், இந்த 3 பேரும் உலகத்தை அழிப்பதற்காக முற்படும் பொழுது பரமேஸ்வரனானவர் உலகத்தையே ஒன்னா சேர்த்து ஒரு தேர் மாதிரியாகவும், சூரிய சந்திரால் எல்லாம் சக்கரம் மாதிரியாகவும், இந்த மாதிரி ஏதோ சண்டைக்கு போனார். அப்ப பெருமாளை அம்பாக இருந்தார். இந்த பண்ருட்டி பக்கத்துல திருவதிகை அப்படிங்கிறதான ஊர்ல பெருமாள் சரநாராயண பெருமாள்னே பேர். இன்னமும் சிவன் கோயில்ல தேர் உற்சவம் நடக்கும் பொழுது அங்கிருந்து பெருமாள் இந்த அம்போட வருவார். அப்புறம் இங்க அந்த இது பண்ணின மாதிரி சொல்லுவான். அங்கதான் அப்பர் பெருமானுடையதான சுடலை நோய் நீங்கிறத ஒரு கஷேத்திரமாக சொல்வார். கூற்றாயினவாறு விளக்கர்கள் என்று பதிகம் பாடினதாகவும், அதனால அவருடையதான சூளை நோயானது விடுபட்டதாகவும், திலகவதியாரு அங்கதான் முதல்ல அவருக்கு இந்த விபூதியை கொடுத்து அவருடைய சூளை நோயை போக்குறதுக்கான பண்ணதாக சொல்லுவான். அந்த ஒரு ஊர்ல இன்னமும் அந்த இது நடந்திருக்கு. அதான் பிரசித்தமா இருக்கக்கூடிய பௌராணிகமான ஒரு விஷயம். தந்திரசாஸ்திரம் எடுத்துட்டோம்னா நிறைய மீனிங் அதுக்கு புரசப்தத்தை கொடுத்துருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல பாஸ்கராச்சாரியார் சொன்னதான 2-3 அர்த்தங்களை மட்டும் நாம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய அதை பத்தி பேசியிருக்காங்க. திஸ்ருபியா மூர்த்திபியா புராதனத்வாது திரிபுரா அப்படின்னு போட்டாங்க. இந்த புரசப்தத்தை என்ன பண்ணாருன்னா புராதனம் அப்படிங்கறதான பொருள் எடுத்து, புராதனம்னா ரொம்ப பழமையானது அப்படின்னு எடுத்துட்டு, த்ரீ அப்படின்னா மும்மூர்த்திகளுக்கும் முதலானவள். இந்த அபிராமியந்தாதில கூட நாயகி, நான்முகி, நாராயணி, அதுல என்னன்னா அனைவருக்கும் முதலானவள் அப்படிங்கறதான ஒரு சென்ஸ்ல திரிபுராங்கிற சப்தத்துக்கு முதல் வியாக்கியானம் என்ன பண்ணார்னா மூவரிலே மூவருக்கும் முதன்மையானவள் அப்படின்னு சொல்லி எழுதினார். திஸ்ருபியா மூர்த்திபியா திரிமூர்த்திபியா. யாரவா 3 பேர்னா இந்த ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா இப்படிப்பட்டதான மூவருக்கும் முதலானவள். திஸ்ருபியா மூர்த்திபியா புராதனத்வாது அப்படின்னு திரிபுரான்னு ஒன்று சொன்னார்.
அடுத்தது அதுக்கு பிரமாணம் சொன்னார். திரிபுரார்ணவம்ன்றதான புத்தகத்துல அதுல இருக்கிற பிரமாணத்தை எடுத்து சொன்னார். மூர்த்தி திரயத்தியாபி புராதனத்வாத்து தத் அம்பிகாயாக திரிபுரா இது நாமா அப்படின்னு சொல்லி திரிபுரார்ணவம்னு ஒரு புஸ்தகம், தந்திரசாஸ்திர புஸ்தகம். அதுல இருக்கக்கூடியதான கொட்டேஷனை பாஸ்கராச்சாரியரே எடுத்து கொடுத்திருக்கார். மூர்த்தி திரயத்தியாபி புராதனத்வாத்து, பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளை காட்டிலும் முதன்மையானவளாக இருக்கின்ற காரணத்தினால தத் அம்பிகாயாக திரிபுரா இது நாமா அப்படின்னார். அடுத்தது அதுலயே நாடிகளை பத்தி பேசும் பொழுது இந்த 3 நாடிகளுக்குமே புறசப்தத்தினால 3 நாடிகளை குறிக்கிறது. திரிபுரா அப்படின்னு சொன்னா யோக சாஸ்திரத்துல சுஷும்னா, இடா, பிங்களா இந்த 3 நாடிகளுக்குமே புறசப்தத்தினால சொல்றது. அந்த நாடித்ரய ரூபாவா அப்படின்னு வேற பாஸ்கராச்சாரியார் சொல்றார். 3 நாடிகள் இருப்பதாக சொல்றார். மூர்த்தி திரயத்தியாகி நாடித்ரயம் திரிபுரா சுஷும்னா, பிங்களா, இடா இதி அப்படின்னு சொல்லி யோக சாஸ்திரத்துல பிரசித்தமாக இருக்கக்கூடியதான சுஷும்னா, இடா, பிங்களா அப்படிங்கறதான 3 நிலைகளை சொல்றார். இது தந்திர சாஸ்திரத்திலேயே நிறைய இந்த 3 நாடிகளுமே அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருக்கு. இந்த 3 வர்ணங்கள், அதாவது சத்வரஜஸ்தமஸ் இத்தியாதி 3ம் இணைந்ததாக கூட அந்த நாடி திரயத்தை பத்தி பேசியிருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு நிறத்துல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கு. இந்த நம்மளுடைய எண்ணங்களானது எந்த நாடியின் வழியாக செல்கிறதோ அப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்கிறோம் அப்படிங்கிறது கூட தந்திரசாஸ்திர பிரசித்தமாக இருக்கக்கூடியதான ஒரு நம்பிக்கை. அதாவது சுஷும்னா சத்துவத்தை பிரதானமாக கொண்டதாகவும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய மனசானது சுஷும்னாவின் வழியாக அல்லது அந்த குண்டலினி அந்த சக்தியானது அந்த சுஷும்னாவின் வழியாக எடுத்து செல்லப்படும் பொழுது அது பிரம்மரந்திரத்தை சென்றடைகிறது அப்படின்னும், இடா பிங்களாங்கிறதுல இருக்கக்கூடியதான பிங்களாங்கிறது ராஜதிகமானதாகவும், இடாங்கிறது தாமசிகமாகவும். அதனால்தான் ஒரு சில பேருக்கு நிறைய பவர்ஸ் இருக்கும். என்ன மாதிரி பவர்ஸ் இருக்குன்னா, ஒரு சில பேருக்கு பிசிக்கல் பவர்ஸ். இந்த பிசிக்கல் பவர்ஸ் என்ன அப்படின்னா, அது குண்டலினியானது அந்த சக்தியானது பிங்களாவின் வழியாக செலுத்தப்பட்டிருக்கிறது. அதுல உயர்ந்த நிலை அடையக்கூடிய பெரிய பலசாலிகள் இவாழலாம். தமோகுணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவளுடையதான தாட் ப்ராசஸே நெகட்டிவா இருக்கும். எது எடுத்திருந்தாலும் ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச் தான் இருக்கும். அல்லது அறியாமையினுடையதான தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தூக்கத்தினுடைய தன்மை அதிகமாக வரும். இவைகளெல்லாம் இந்த குண்டலினியானது அதன் மூலமாக செலுத்தப்படும் பொழுது ஏற்படக்கூடியவை. இவைகளை எல்லாம் தவிர்த்து இடையில இருக்கக்கூடிய சுஷும்னாவின் வழியாக செலுத்தப்படும் பொழுதுதான் அது பிரம்மரந்திரத்தை அடைந்து சகஸ்ராரே பத்மே தவ ரகசிய பத்தியா விகரசேன்னு பகவத்பாதால் சொன்ன மாதிரி அந்த நிலைக்கு எடுத்துட்டு போய் அம்பாளுடையதான சாயுஜ்யத்தை தரும், ஈஸ்வர சாட்சா்காரத்தை நமக்கு தருங்கிறது அவளுடையதான சித்தாந்தம். அப்போ அந்த 3மே என்னது அப்படின்னா, 3 சக்திகளுடையதான தன்மை கொண்டது. அப்படிங்கறதுனால இந்த நாடித்ரயம் திரிபுரா சப்தேன விவகிரியதே. இந்த நாடித்ரயத்தை 3 நாடிகளையும் கூட திரிபுராங்கிற சப்தத்தினால சொல்றா. சுஷும்னா, இடா, பிங்களாங்கிறது தத்ஸ்வரூபாவா இக்கத்தாக பாஸ்கராச்சாரியா சொல்றார். அடுத்ததாக வேற ஒண்ணும் சொன்னார். மனோபுத்தி ததா சித்தம் புறத்ரயம் உதாகிருதம் தத்ர தத்ர வசந்தேஷா தஸ்மாத்து திரிபுரா மதா. அவளை வேற ஒரு காரணத்தினாலேயும் திரிபுரான்னு அப்பாவோட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டா, புத்தி, சித்தம், மனஹா அப்படின்னு 3 இருக்கு. அதுக்கு பேரு புறத்ரயம்னு பேரு. அந்தந்த நிலைகள்ல அவள் வசித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவளை திரிபுரா இல்லைன்னா திரிபுர வாசினி அப்படின்லாம் சொல்றோம் அப்படின்னு சாஸ்திரங்கள் பேசுறது. நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இது 3த்துக்கும் என்ன வித்தியாசம்? மனசு, புத்தி, சித்தம். புத்திங்கிறத கூட நம்ம ஏதோ கொஞ்சம் வேற, மனசும் புத்தியும் வேறங்கிறத வேணா கொஞ்சம் உணர முடியும். இந்த சித்தம் அப்படிங்கிறது என்னது? சொல்லிட்டா தரையன்னு மனசு, புத்தி, சித்தம் அப்படின்னு சொல்லிட்டா. பேசிக்கா எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கும் புத்திக்கும் வேணா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் நாம. ஏன்னா ஒரு சில பேரை கேட்கும்போது சொல்றோம், உனக்கு புத்தி இருக்காடா அப்படின்னு. புத்தின்னா எதுன்னு கேட்கறவாளுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. இப்போ நம்ம பார்த்து ஒருத்தரை பார்த்து கேட்கிறேன், ஏன்னா அவனுக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். புத்தின்னா என்னன்னு தெரியணுமே. அது தெரிஞ்சதுன்னா தானே அது அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியும். உடனே அவன் புத்தின்னா என்ன சார்ந்த போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மள நாம யோசிக்கணும். புத்திங்கிறது என்னதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக இருக்கக்கூடியது மனசு சொல்றாரு, சித்தம்னு சொல்றாரு. 3த்துக்கும் என்ன வித்தியாசம்? உண்மையா நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்கா? ரொம்ப அழகாக வேதாந்த சாஸ்திரங்கள்ல இவைகள் எல்லாம் விளக்கப்பட்டு, மனசா அப்படிங்கிறது என்னன்னா நினைவுகளுக்கு மட்டும் அடிப்படையாக இருக்கக்கூடிய,
நினைவுகளுக்கு மட்டும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அப்படின்னா நல்லா நாமளே யோசிச்சு பார்ப்போம். ஒரு சிலதெல்லாம் இல்ல மனசுக்காகல அப்படின்னு அந்த மலையாளத்துல மனசுக்காகல அப்படின்னு மனசுக்காகலன்னா நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். நினைவுகளுடையதான தன்மைகளுக்கு கொண்டு வர முடியவில்லை. இன்னொன்னு அந்த மனசை இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சுகாத்யுபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹா சுகதுக்கங்களை அது மனதானது அறிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அறிதல் அப்படிங்கிற ஒரு தன்மை வேணும்னா அதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கணும், அப்பதானே அதை அறிய முடியும். அந்த அறிதல் என்கிறதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது எதுன்னா அறிவு, அதான் புத்தி. எது அறியறது அப்படின்னா மனதான அது அறியறது. அப்ப மனதுக்கும் புத்திக்கும் இடையில ஒரு தொடர்பானது இருக்கு. அது ரெண்டும் வேற வேற. புத்தி என்பது நாம் ஒரு பொருளை அறிவதற்கு துணை புரியக்கூடியது. அந்த நாம்னு சொல்றமே அந்த நாம் எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த ஆத்மா மனசா சம்யுஜ்யதே மன இந்திரியம் அர்த்தேன ததா பிரத்யக்ஷம்ங்கிற மாதிரி மனசு ஆத்மாவானது மனதோடு இணைந்திருக்கணும், மனது இந்திரியங்களோடு இணைந்திருக்கணும், இந்திரியங்கள் பொருள்களோடு இணைந்திருக்கணும். இப்பதான் இந்த பர்செப்சுவல் நாலேஜ்ங்கிறது கிடைக்கும். இந்த பர்செப்சுவல் நாலேஜ் மூலமாகத்தான் நாம பல எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறோம் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸுடைய ரிசல்ட் தான் சுகதுக்காரி. இப்ப கண்ணு பார்க்கறதே தவிர கண்ணு ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கறதோட அது நின்று போச்சு. அதை அப்படியே கொண்டு போய் கம்யூனிகேட் பண்ணி விட்டுறது. அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அறியறதுங்கிறது புத்தி. அது என்ன பண்றதுன்னா மனசுக்கு சுகம் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை தரும். நம்மளே பாக்குறோம் பாருங்க, ஒரு மியூசிக் டீச்சர் ஒரு இடத்துல உட்கார்ந்து பாட்டு கேட்கிறோம். பாட்டை கேட்கறது மனசா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா மனசுக்கு அந்த ஸ்ரோத்ரேந்திரியம் அப்படிங்கறதான ஒரு தன்மை இருக்கிற மாதிரி தெரியல, சப்தத்தை கிரகிக்கக்கூடியதான தன்மை இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்குன்னு தனியா ஒரு இந்திரியமானது. அப்ப அந்த இந்திரியம் என்ன பண்றது அப்படின்னா எதை கேட்கறதோ அதை ஒரு லாயல் சர்வெண்ட் மாதிரி அதை அப்படியே கொண்டு போய் உள்ள கொடுத்துரும். இதுக்கு இடைப்பட்டதுதான் புத்தி. இந்த புத்தி என்ன பண்றதுன்னா இது இவ்வளவு அக்ஷர சுத்தத்தோட இருக்கு, சாகித்யத்தினுடையதான பாவத்துடன் கூடியதாக இருக்கு, இதுல ஸ்வரசுத்தி இருக்கு, இதுல லயம் இருக்கு, இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு. இதெல்லாம் மனசுக்கு தெரியாது, புத்திக்கு தான் தெரியும். இந்த புத்தி என்ன பண்றதுன்னா ஆஹா இத்தனையோடையும் சேர்ந்திருக்கே, அதுவும் சுகத்தை அனுபவிக்கிறது இல்ல. இது அப்படியே என்ன பண்றதுன்னா மனசுங்கிற ஒண்ணுல டிரான்ஸ்மிட் பண்றது. அது அதனுடையதான சுத்தமான தன்மையும் மெலடியும் அனுபவிச்சு அதனால சுகத்தை அடையாது. இப்படித்தான் ப்ராசஸ் சொல்றா சாஸ்திரக்காரெல்லாம். இப்ப இந்த மனசுக்கும் புத்திக்கும் வேணா ஒரு நிலையை சொல்லலாம். இது ரெண்டும் வேற வேற. புத்திங்கிறது நம்ம அறிவதற்கு துணை புரியக்கூடியது, அறிந்ததனுடையதான தன்மையை உணரக்கூடியது சுகம் முதலானவைகள் எல்லாம் அப்படின்னா மனசுன்னு சொல்லலாம். இது கண்ணண்ட சித்தமும் ஒன்று சொல்றாளே சார், அது என்ன அப்படின்னு கேட்டா இதுல வேடிக்கை நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். மனசே சுகத்தை உணர்ந்தாலும் சுகத்தை அனுபவிப்பது என்பது இதை கடந்த இன்னொன்று. நம்ம ஒரு ஸ்டெப்பா பார்த்துன்னு போனோம்னா சுகத்தை பார்ப்பதுங்கிறது இந்திரியம், அதுல இருக்கக்கூடிய தன்மையை நமக்கு அறிவிப்பதுங்கிறது அறிவு, அதுல இருந்து இருக்கக்கூடிய சுகதுக்காதிகளை தெரிஞ்சுக்கிறது மனசு, அனுபவிக்கிறது எது அப்படின்னா அது பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. அதைத்தான் சித்துன்னு சொல்றாங்க. சித் அப்படின்னா அதை அறியக்கூடிய இது சுகம் அப்படிங்கறதுனால ஏற்படக்கூடியதான தன்மையை உணர்றது எதுன்னா மனசு இல்லையா. மனசு அதை அப்படியே எங்க டிரான்ஸ்மிட் பண்றதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சித்துக்கு டிரான்ஸ்மிட் பண்றதா. அப்ப ஒவ்வொன்றுத்தையா பார்த்துன்னு போனோம்னா சித்துங்கிறது ரொம்ப 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 சட்டிலான ஒண்ணு. அதை விட கொஞ்சம் மேனிஃபெஸ்டட் பார்த்தோம்னா மனசு, அதை விட கொஞ்சம் ஹையர் லெவல்ல போனா, அதாவது மேனிஃபெஸ்டட் லெவல்ல போனா புத்தி அப்படிங்கிறது தெரியும். இந்த புத்திக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஸ்லேவ்ஸாக இருக்கக்கூடியதுதான் என்னது, இந்த இந்திரியங்கள் எல்லாம். மற்ற சக்ஷுராதி இந்திரியங்கள், கர்மேந்திரியங்களாக இருந்தாலும் சரி, ஞானேந்திரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் என்ன பண்றதுன்னு அதுல இடைப்பட்டு கொண்டு போய் விடுது. இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதே ப்ராசஸ்ல இருந்துட்டு இருந்தால் அது என்ன பண்ணும், இது பர்ஃபெக்டான ஒரு நிலை. யோகத்துல சொன்ன மாதிரி சில சமயம் என்ன பண்றதுன்னு கேட்டா இந்த மனசுல இருக்கக்கூடியதான ராகம் வேகம் இது ரெண்டும் சேர்ந்து புத்திய அப்படியே பேக் சீட்டுக்கு அனுப்பிச்சு. இந்திரியத்திலிருந்து புத்தியானது இது நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் சொன்னா கூட
எனக்கு பர்சனலா ஒரு மியூசிஷியனை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்றதுன்னா என்ன பாடுறேன் நேற்று பாடினா இருப்பாரு அப்படின்னு என்ன என்ன தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். இப்ப பாருங்க, அறிவும் கரெக்டா சொல்றது, ஸ்வரசுத்தி இருக்கு, சுத்தமா இருக்கு, எந்த விதமான ஒரு பிசுறும் இல்ல, ஆர்கெஸ்ட்ராவும் பர்ஃபெக்டா இருக்கு, இவ்வளவும் சொல்லும் புத்தி. ஏன்னா புத்தி மாறி வர முடியாது, ஏன்னா அதான் அந்த மாதிரிதான் டியூன் ஆயிருக்கு. பட் என்ன ஆயிடுதுன்னா இது மனசுகிட்ட போகும் பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடியதான 2 ட்ராக் இருக்கு பாருங்க, இந்த ராகம் துவேஷம், ரெண்டு என்ன ஆயிடுறது, எனக்கு ஒருத்தர பர்சனலா பிடிக்காதுன்னு சொன்ன உடனே அந்த பாட்டே சரியில்லைங்கிற மாதிரி ஒரு டெசிஷனும் கொடுத்துரும். இப்ப இந்த ப்ராசஸ் பர்ஃபெக்டாக புத்தியினுடைய வழியில அந்த மனசு போச்சுன்னா கட்டாயமா எல்லாம் ப்ராப்பரா நடந்து வரும். அதனாலதான் என்ன சொன்னார், யோகா சித்தவருத்தி நிரோதாக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது புத்திபூர்வக பிரவருத்தி அனுகூல வியாபாரம். மனசு சித்த விருத்தி எப்படி இருக்கணும்னா புத்திபூர்வ பிரவருத்தி அனுகூல வியாபாரம். அந்த இந்திரியம், இந்திரியத்திலிருந்து புத்தி, புத்தியிலிருந்து மனசு, மனசிலிருந்து அந்த சித்துக்கு போச்சுன்னா இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கு. இந்த மனசு தன்னுடையதான நிலைகளை எதையும் கலக்கக்கூடாது. அதுல கலந்ததுன்னா என்ன ஆயிடும்னா இந்த ராகத்வேஷாதிகளால அந்த சித்துல போய் சேரக்கூடியதான விஷயமானது சரியாக இருக்காது. அதனாலதான் நம்மையே அறியாமலேயே ஒருத்தர் பேர்ல காழ்ப்புணர்ச்சியானது ஏற்படும் வரும். அந்த மாதிரி அதுவும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நமக்குள்ள ஒரு சென்சார் அறியக்கூடியதான சென்சார்ஸ் எல்லாம் இருக்கான், ரூபத்தை அறியக்கூடியது. அதனாலதான் ஒரு சில பேருக்கு ஒரு சில கலர் பிடிக்கும், ஒரு சில கலர் பிடிக்காது, ஒரு சில வாசனை பிடிக்கும், ஒரு சில வாசனை பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கு, இவைகள் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன ஆகும்னா இது அந்த சென்சாரோட நிக்கிறது, அது அந்த இந்திரியங்களை அதன் பால் செல்லாமல் தடுக்கும். இது மனதினுடைய ராகத்வேஷத்தினால ஏற்பட்டது அல்ல. இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு சில பேரை நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால அவளை பிடிக்கலன்னு வச்சுருப்போம். பர்சனலா சில சமயம் சொல்லுவா, ஐ டோன்ட் நோ சார், ஐ டோன்ட் நோ, இன்ஃபேக்ட் ஐ டிடன்ட் ஈவன் seen him. This is the first time I am seeing him. Somehow I am not comfortable with him. அப்படின்னு சொல்லுவா. என்ன ஆச்சுன்னா his presence itself is irritating me அப்படின்னுவா. என்ன காரணம், அவள் முன்ன அந்த மாதிரி இருக்கிறது it is not connected with மனதினுடையதான ராகத்வேஷம் கிடையாது. அது என்ன ஆகும்னா அந்த கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அந்த 2 நிலைகளினுடைய கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு கலர் பிடிக்காது, அது ராகத்வேஷத்தினால வர்றதில்லை. ஒரு சில பேருக்கு ஒரு சில சாப்பாடு பிடிக்கும், ஒரு சில சாப்பாடு பிடிக்காது, சாப்பாட்டுலயே ஒரு சில ஐட்டம் பிடிக்கும், ஒரு சில ஐட்டம் பிடிக்கும். இவைகள் எல்லாம் மனதின் பார்ப்பட்டவைகள் அல்ல. இது நம்மளுடையதான உடல் ரீதியாக இருக்கக்கூடியதான அந்த கம்பேட்டபிலிட்டியை பொறுத்து. இதை கடந்து நமக்கு ஏற்பட்டதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா இந்த ராகமும் துவேஷமும் ஒரு ஆள் பேர்ல அதிகமாகுது. சில பேர் பேர்ல ராகம் அதிகமாகுது, சில பேர் பேர்ல துவேஷம் அதிகமாகுது. இப்ப இவைகளோடு இணைந்ததான அந்த புத்தியினுடையதான கோட்பாடு இந்த மனசுனால ரிஜெக்ட் பண்ணப்படுறது. அதனால சித்தத்துல ப்ராப்பரான நிலை போய் சேர்றது இல்லை. அதனால சித்தமானது கலங்கி இருக்க மாதிரி இருக்கு. கோபத்தினாலே உன்னுடைய மனது பகவத்கீதை சொன்ன மாதிரி வருஷத்துல அது ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் மாதிரி போயிட்டு இருக்கு, செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஜாயதோ விஷயாந்தா சங்கத்தேசு உபஜாயத்தை சங்கா சஞ்சாயத்தை காமஹான்னு சொல்லி ராகத்தினுடையதான பரிணாமங்கள் எல்லாம் வருஷத்துல சொல்லிட்டே போற செயின் மாதிரி அது போயிடுது. கடைசியில என்னடா ஆகுதுன்னா புத்தி நாசா பிரணஷதி. இந்த சித்தத்தினுடையதான லெவல் இதைத்தான் 3ஆக சொல்லும். இந்த 3ம் ஒரு பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன்ல இருந்ததுன்னா தான் உண்மையிலேயே எந்த ஞானமாக இருந்ததுனாலும் சரிவர அடைய முடியும். இப்ப பாருங்க, இதுல எந்த இடத்துல ப்ராப்ளம் வந்ததுனாலும் அந்த சித்தத்துல கலக்கம் தான் ஏற்படுமே தவிர சித்தத்துல சுத்தி ஏற்படாது. அதான் சித்த சுத்தி சித்த சுத்தின்னு சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். செயல்கள்ல இருக்க சித்த சுத்தி எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டால், ஆக்ஷனை நாம் பண்றேன் அப்படின்னு நான் நினைச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாம் பண்றேன்னு நினைச்சுட்டேன்னா உடனே அது என்ன பண்ணும், புத்தியானது அது நீ பண்றதுங்கிறத காட்டிட்டுனா மனசு உடனே என்ன பண்ணிடும்னா அதுல அதிகமான ஈடுபாடு இந்த ராகம் அதுல இருந்துடும். அது எப்படி நான் செஞ்சதை தப்புன்னு சொல்லலாம். இப்ப என்னாச்சு, சித்தத்துக்கு ப்ராப்பரான நிலை போய் சேரல, அதனால அதுல சுத்தி ஏற்படல, அதுல ஒரு கலக்கம் இருக்கு. உடனே என்ன ஆகும்னா இவர் தப்பே பண்ணியிருந்தா கூட ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். என்னுடைய புத்தியே நான் என்ன பண்ணுவேன்னா தவறாக பயன்படுத்துவேன். நான் ஏற்கனவே இங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்னா என்ன ஞாபகம், ஒரு ஸ்லிப் ஆஃப் தி டிப் டங்ல என்ன சொல்லிட்டாரு, ஒரு லெக்சர் கொடுக்கும் பொழுது ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ராவணன் ராமனை கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கூட அவ்வளவு ஒன்றும் பெருசா யாரும் ஒன்றும் எடுத்துக்கவும் இல்லை.
ஏன்னா அது ஏதோ ஸ்லிப் ஆஃப் தி டங்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பட் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதை யாரோ ஒரு பெரியவர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க உடனே அவர் என்ன, ஓ அப்படியா, சாரி இட்ஸ் ஸ்லிப் ஆஃப் தி டங்னு சொல்லிட்டா பரவாயில்ல. இங்கதான் சொன்ன நான் ஒரு பெரிய பண்டிதன், நான் சொன்னது தப்பாகுமா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, தன்னுடைய புத்தியை வேற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். உடனே என்ன பண்ணாருன்னா, ஆமா ராவணன் தான் ராமனை கொன்னான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். என்ன சார் இது அப்படின்னா, அதுக்கு யுற்பத்தி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சார். எப்படி அப்படின்னா, இரான்னா இருட்டு, வண்ணம்னா நிறம், இரா வண்ணம் கொண்டவன் இராவணன், கருவை நிறம் கொண்டவன் அப்படின்னு அதை பண்ணார். அடுத்தது இரா மண், இரான்னா இரவிலே இருப்பவர்கள் அரக்கர்கள், அவர்களுக்கெல்லாம் மன்னன் தலைவன் இராமன். அப்ப இராவணன் இராவனை கொண்டான் அப்படின்னு சொல்றது ரைட்டுன்னு ஆரம்பிச்சார். இது அவருடைய பாண்டித்யத்தை வேணா நம்ம அப்ரிசியேட் பண்ணலாமே தவிர இது ஒரு சரியான நிலையா? இவைகள் ஒரு ஈகோயிசத்தினுடையதான ஒரு வெளிப்பாடை தவிர உண்மையான பாண்டித்யம் இல்லை. இப்ப இவர் தன்னுடைய புத்தியை எப்படி பயன்படுத்திருக்காரு பாருங்க. அவருடையதான பிரசன்ஸையும் ஐக்கியம் நீங்க அப்ரிசியேட் பண்ணலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, நான் தவறு செய்ய மாட்டேன், நான் தப்பு பண்ணினாலும் என்னால அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அந்த ஈகோயிஸ்டிக் ஃபீலிங் இருக்கும் பொழுது அந்த பாண்டித்யத்தை நம்மளால அப்ரிசியேட் பண்ண முடியாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஏதோ ஸ்லிப் ஆஃப் தி டங் நடந்துட்டு அப்படிங்கிறது எல்லாரும், அதனாலதான் யாருமே அதை பெருசா எடுத்துக்கல, யாரும் அவரை குறை சொல்லவும் இல்லை. ஒருத்தர் தான் கவனிச்சதுனால he wanted to pass it on to him, அவ்வளவுதான். அவருக்கே என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, அடடா இதை சொல்லிருக்கவே வேண்டாம் சொல்லி. அப்ப நம்ம அந்த புத்தியை எப்படி பயன்படுத்துறோம் பாருங்க. இது உண்மையான சித்த சுத்தியை கொடுக்குமா? இந்த ப்ராசஸ் இப்ப செயல்கள் வரும்பொழுது என்னன்னா, ஆமா நம்ம ஒரு சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். எர்லி ஹியூமன் சொல்லுவார், வாதர் அடிக்கடி சொல்றது உண்டு. யாரா சொல்றது எர்லி ஹியூமன், எர்லி காமன் அப்படின்னு. நம்ம புராணங்கள்ல ஒரு சில தேவர்களே தவறு பண்ணினதாகவும் தவறுக்கான தண்டனைகளை அனுபவித்ததாகவும் தான் புராணங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அப்ப என்ன, பட் அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு பாருங்க, அது மோஸ்ட் டெமனிக் குவாலிட்டி. தவறுகள் ஏற்படுது இயற்கை, எல்லாரும் எஸ்ன்னு சொல்லிட்டு என்னன்னு வந்துடும், அதோட அந்த சாப்டரே முடிஞ்சு போச்சு. சித்தத்துல கலக்கமே ஏற்படாது. என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் சொன்ன ஒரு வார்த்தையானது அது எப்படி நான் சொன்னதை இவர் தப்புன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போய் அந்த சித்தத்தையே அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து அவர் வெளியில போற வரைக்கும் அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும் ஒரு யோசிச்சுப்பார். இதுக்கு இவ்வளவு டென்ஷன் இல்லாம, சாரி சார் ஸ்லிப் ஆஃப் தி டங் அப்படின்னா தட்ஸ் ஓகே அப்படின்ட்டு போயிட போறாங்க. இப்ப அவருடைய சித்தத்துல எந்த விதமான கலக்கமும் ஏற்பட்டிருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம் அவருடையதான சித்தத்தினுடைய தன்மைகளை நம்ம ஊகிச்சு பார்த்தோம்னா, இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறதுக்காக அவர் எவ்வளவு தூரம் அதை பெசஞ்சிருப்பார் யோசிச்சுப்பார். அப்ப எப்படி சித்த சுத்தி வரும்? அந்த சித்த சுத்தி வராம இருக்கிறதுக்கு எது காரணம்? இடையில அந்த ஈகோயிஸ்டிக் ஃபீல். அது எப்படி நான் சொன்னதை இவர் தப்புன்னு சொல்லலாம் அப்படி ஆரம்பிச்சு கடைசியில இவர் ரிசல்ட் என்ன அப்படின்னா, சித்தமானது இன்னும் அதிகமான சிரமத்தை தான் அடைஞ்சிருக்கே தவிர அதுல சுத்தி வரல. சித்த சுத்தி வரணும்னா இந்த ப்ராசஸ் அப்படியே கிளியரா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சித்த சுத்தி ஆகுது. எப்படியாவது ஒன்றும் கலக்கமே கிடையாது. என்ன செயல்களை செய்யறோம், இந்த செயல்களுக்கான தன்மை என்ன, இதனுடைய ரிசல்ட் என்ன, ரிசல்ட்ல எந்த விதமான அபிலாஷையும் இல்லை. என்னன்னா இட் இஸ் மை டியூட்டி அண்ட் டூயிங் இட், அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த சித்தத்துல கலக்கம் இல்லை. இப்ப நான் அதே நான் செய்கிறேன்னு சொன்ன உடனேயே அந்த கலக்கமானது ஏற்படும். இந்த நான்ல அதுக்குதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில சொல்லுவார், டாக்டர் எவ்வளவோ பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவார், அப்பதான் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய மகனுக்கோ ஆபரேஷன் பண்றோம்னா அது ஒரு கலக்கமானது இருக்கு. என்ன காரணம்? இந்த பேஷண்ட், அதுதான் வஸ்து தந்திரம். இந்த பேஷண்ட மட்டும் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எந்த விதமான, ஏன்னா அவருடைய தொழில் அது, அந்த தொழில எல்லா விதமான கேரையும் எடுத்துட்டு தான் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரிதான் பண்ணுவார். அதாவது அந்த அளவுக்கு கேர் எடுப்பார். ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அவாவா அந்தந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவா அதனுடைய எத்திக்ஸ் அது.
ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியதான மிகப்பெரிய பொறுப்பு டாக்டர்கிட்ட இருக்குங்கிறது டாக்டருக்கே தெரியும். அந்த ஒரு நுணுக்கத்தோட தான் பண்ணுவார். அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணி அதை இந்த ப்ராப்ளத்தை செட்டரைஸ் பண்றதுக்கான முழு முயற்சிகளையும் எடுத்துன்னு பண்ணுவார். இதே நிலையானது தன்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ மனைவிக்கோ வந்துச்சுன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த நான் செய்கிறேன் அப்படிங்கிறது இந்த யான் எனதுன்னு ஒரு கொள்கை வந்த உடனே சித்தத்துல கலக்கம் ஏற்படும். சாதாரண பேஷண்ட் பண்ணும்போது சாரி சார், ஐ ட்ரைட் மை மேக்ஸிமம் லெவல் பாசிபிள், அந்த ஒரு துக்கம் இருக்கும். அது கூட இன்ஃபேக்ட் நல்லா அலசி பார்த்தோம்னா துக்கம் இல்லை, அஃபெக்ஷன். அஃபெக்ஷன் என்ன அர்த்தம்னா தட் விச் அஃபெக்ட்ஸ் யூ இஸ் an affection. ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறது என்ன அஃபெக்ட் பண்ணி நானும் சந்தோஷப்படுறேன். ஒருத்தர் துக்கப்படும் போது அவளுடைய துக்கத்திலிருந்து நானும் அது உண்மையா நாம நினைச்சிருக்கோம். இத சொன்னா என்னன்னு தெரியல, எங்க எக்ஸாம்பிள் சொன்னேன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதையில ஒண்ணு. அவர் சொல்லுவார், ஒரு ராஜா திடீர்னு உலகத்திலேயே சுத்தி யாருன்னு போய் பார்த்து கூட்டு வாடான்னு சொல்லிட்டான். மந்திரிகள் எல்லாம் ஒரு மூலைக்கு எல்லா இடமும் போய் தேடிட்டு இருக்கான், யாரையும் காணோம். அரண்மனையிலிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ரோடு ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். அவனை மோஸ்ட் இன்சிக்னிபிகன்ட் பர்சன் விட்டுட்டாவா. கடைசியில எல்லாரையும் கேட்டாச்சு, இவன் ஒத்தனைத்தான் கேட்கல, இவனையும் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரிகள் எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டான். அந்த பிச்சைக்காரர் சிரிச்சுட்டு அகம் சுகி, நான் அகம் சுகி அப்படின்னாராம். அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், என்ன அது நிஜமா சொல்ற, அதுக்கு அர்த்தம் தெரியுமா அவனுக்கு? ஆமா ஆமா. இன்னொரு தடவை கேட்ட போது என்ன சொன்னாரா, அகம் சுகி மட்டும் இல்லப்பா, அகம் பரமசுகி அப்படின்னாராம். என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜா கோட்மாரி சொல்லியிருக்காரு, எல்லாரையும் கேட்டாச்சு. நேரம் ராஜாட்ட போனாலும் சார் எல்லாரையும் விசாரிச்சுட்டோம், ஆனா அது என்னையா ஆனா ஆனான்னு சொல்றீங்க, என்ன சமாச்சாரம்? இங்க ஒருத்தர் இந்த தெரு ஓரத்துல ஒரு பிச்சைக்காரர் இருக்கார், அவர் மட்டும் அகம் சுகின்னு சொல்றாரு. என்னையா சொல்ற நீ அப்படின்னா, ஆமா நாங்களும் அப்படித்தான் அதிர்ச்சியாகி கேட்டோம். ரெண்டாவது தடவை நான் கேட்கும் பொழுது நான் சுகி மட்டும் இல்லடா பரம சுகின்னு சொல்றாரு அப்படின்னா, திருத்தன் வாடா அவனு ராஜா. நேரம் அவனை இழுத்துன்னு ராஜா எதிர்த்து நிக்க வச்சுட்டான். நிக்க வச்ச உடனே என்னப்பா சொன்னியாமே அப்படின்னு, இப்பயும் சொல்றேன் அகம் சுகி மட்டும் இல்ல அகம் பரம சுகி அப்படின்னு. எப்படி நீ சுகின்னு சொல்லுவ அப்படின்னு ராஜா அந்த பிக்ஷுக்கரை பார்த்து கேட்டார். அவர் சொன்னா, அது சரி, அப்ப ராஜா சொன்னாராம், நான் இவ்வளவு பெரிய ராஜா, இப்படிப்பட்ட நேரம் ஆண்டு இருக்கேன், நானே சுகி இல்ல துக்கியா இருக்கேன், நீ எப்படி நான் சுகியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம். அது இருக்கட்டும், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்டாராம் அந்த பிக்ஷுக்கர். கேளு, நீங்க ஏன் துக்கி அப்படின்னா. உடனே அவர் லிஸ்ட் படிக்க ஆரம்பிச்சார். அதாவது இந்த எதிராட்டு ராஜாவிலே ஆரம்பிச்சு யார் யாரெல்லாம் இது எல்லாத்தையும் சொல்லி, அவனுடைய யானை பட்டத்து யானை பிரசவிக்கலைங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இத கேட்டு இருந்தவர் அந்த பிக்ஷுக்கர் சிரிச்சாராம். ஆமா, இதெல்லாம் நீயா ஒன்ன தவிர வேற யாருன்னு கேட்டாங்க. இதில் இத்தனை துக்கம் சொல்லிருக்கியே, இதெல்லாம் நீயா இல்ல ஒன்ன தவிர வேற பதார்த்தமா? ஆமா வேற பதார்த்தம் தான். வேற பதார்த்தத்தினுடைய துக்கத்தை நீ மேல சொல்லுங்க, அகம் துக்கின்னு சொல்றா பைத்தியா இருக்கணும்னு கேட்டாங்க. என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னு. அப்ப அது துக்கம் இல்லையா அப்படின்றதுக்கு அது துக்கம் இல்லை. மனைவி பேர்ல எனக்கு ஈடுபாடு, ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. ஆகவே மனைவியினுடையதான துக்கம், ஒரு வியாதியானது என்ன பாதிக்கிறது. உண்மையா அது துக்கம் இல்லை. அது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு தானே தெரியப்படும். அவளுக்கும் வியாதி தெரியப்படும், நமக்கும் அந்த துக்கம் போயிடும். ஒரு சந்தோஷம் இருக்கலாம். பக்கத்தாத்துல இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை, ரொம்ப நாளா அவ தேடிட்டு இருக்கா, அவளுக்கு நம்மளோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, இந்த குழந்தை நல்லா இருக்கே, இவ்வளவு தூரம் நல்ல கல்ச்சர்டு கேடா இருக்கு, இதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படிங்கறதுனால துக்கம் நமக்கும் இருக்கும். அது உண்மையா துக்கம் இல்லை. எவ்வளவு நாள் இருக்கும், அந்த குழந்தைய பார்க்கும்போது இருக்கும், இல்லைன்னா அவளோட பேசும்போது இருக்கும், அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல எப்பயாவது இருக்குமோ? அந்த குழந்தை கல்யாணம் ஆயிடுறதுன்னு வச்சுக்கோங்க, அப்பான்னு பரம சந்தோஷம். அவன் அப்பா அம்மா எல்லாம் என்ன சந்தோஷப்படுவாளோ அதே சந்தோஷம் நாமளும் பண்ணுவோம். ஆனா அது சுகமானு கேட்டால் எது வரைக்கும் இருக்கு அந்த சுகம்? ஏதோ கல்யாணத்துக்கு முத நாள்ல இருந்து போய் அவளை மாமியாராத்துக்கு அனுப்புற வரைக்கும் இருக்குமே தவிர, ஆத்துக்கு வந்த உடனே என்ன ஆகும்னா, எங்க வாத்தியார் சொல்வார்,
மூணாவது அது பொண்ணு கல்யாணம் ஆகலைங்கிற துக்கம் வந்துடும். அப்ப இதெல்லாம் சுகமா துக்கமான்னு கேட்டா சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. இது என்ன? இது மனித தன்மை, இது ஒரு அஃபெக்ஷன். நாம ஒரு மனித நேயத்தோட எல்லாரோடையும் பழகும் போது அவரவர்களுடையதான நிலைகள் நம்மை பாதிக்கும். இவைகள் எல்லாம் பாதிப்பு தானே தவிர நீங்க அமைதியா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா அகம் சுகி ஏன் அப்படின்னு கேட்டா மூணாவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமோ? அகம் துக்கி ஏன் அப்படின்னு கேட்டா அவளுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்ல முடியுமோ? அப்ப சுக துக்கம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கல. ஒரு அஃபெக்ஷனையே சுகமாகவும் துக்கமாகவும் இருக்கு. ஒரு பாசிட்டிவான அஃபெக்ஷனை சுகம்னோ ஒரு நெகட்டிவான அஃபெக்ஷனை துக்கம்னு எடுத்துக்கணும். வாஸ்தவமா பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம் சுகமாகவோ துக்கமாகவோ இல்லை. ஏன்னா எல்லாமே டெம்பரரி அண்ட் டைம் பவுண்ட். அப்ப நமக்குள்ள சரி சார் அதெல்லாம் சொல்லிட்டே உண்மையாவே இவர் எப்படி சுக்கின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே துக்கம் சுகம் அப்படின்னு சொன்னால் இவன் எதனால சுகம்? விவேகானந்தர் அடிக்கடி சொல்வார், இட் இஸ் நாட் தட் பாவர்ட்டி இஸ் பாதரிங் ஹிம், the feeling that he is poor is bothering him. இல்ல, if I think that I am poor, no one can make me rich. நான் என்ன இது இல்ல, நான் I am very poor, I am very poor, I am very poor அந்த ஃபீலிங் என்கிட்ட இருந்ததுனால் nobody can make me rich. அப்ப எனக்கு எங்க ப்ராப்ளம் அப்படின்னா என்னுடைய மானசீகமான I am poor நினைக்கிறேன் பாருங்க, the feeling that I am poor, அதுதான் is bothering me. அதனால என்ன பண்றேன்னா அது ஏதோ ஒரு செக்யூரிட்டிக்காக ஒரு பர்சூட். என்ன செக்யூரிட்டி? அர்த்தத்துல செக்யூரிட்டி. எதனால அந்த பர்சூட் வருது? அர்த்தத்துல பர்சூட் அப்படின்னா இப்ப வர சம்பளம் நமக்கு போருமோ போராதோ, இதை விட ஹையர் போஸ்டுக்கு போனால் இன்னும் அதிகமான சம்பளம் வரும். ஆகவே இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு மேக் போத் தி எண்ட்ஸ் மீட். ஒரு ஸ்டெப் போகும் பொழுதும் ஹையர் போஸ்ட் போனா இட் இஸ் ஸ்டாக்டு வித் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது என்ன சார் தலைவலி, பேசாம அங்கே இருந்துருக்கலாம், அங்க இருக்கும்போது அங்க போனா தேவலாம். இது என்ன இருக்குன்னா இந்த அர்த்தத்தினுடைய பர்சூட் எதனாலன்னா there is an insecure feeling in us. கவர்மெண்ட் இன்னைக்கே 90 ரூபா விற்கிறதே கிலோ, நாளைக்கு 120 ரூபா ஆயிடுச்சுன்னா நம்மளால நம்மளுடைய சேலரிக்குள்ள அதை பண்ண முடியுமா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா there is an insecure nature that prompts us, that propels us to get some kind of security in artha. இல்ல, ஒரு பொருள்ல நம்மளை ஈடுபடுத்துறதுக்கு நம்மளுடைய இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கு பாருங்க. அது இந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங் எங்க போனாலும் இருக்கு. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போயாச்சுன்னா போயிடுமோ அப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம், சார் அப்பெல்லாம் 150 ரூபா சம்பளம் சார், நாங்க கொடுத்தோம், இப்பெல்லாம் 150 ரூபாய் என்ன பண்ண முடியும்? அப்ப பாருங்க, அந்த நாள் இதுல இருந்து கடந்த அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது அங்கேயும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங். இந்த ஏ கிரேட்ல இருக்கும் பொழுது பி கிரேடுக்கு போயிட்டா செக்யூர்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். பிக்கு போன உடனே என்ன ஆச்சுன்னா நோ ஸ்டில் ஐ அம் இன்செக்யூர், ஐ ஹேவ் டு மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கிரேட். அங்க போயாவது நமக்கு அந்த இன்செக்யூர் ஃபீலிங் போறதான்னா நோ ஐ ஹேவ் டு மூவ் ஆன் டு தி அனதர் ஸ்டேஜ். இப்ப பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு மேல போக போக நமக்கு அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கிறதுனால என்னைக்குமே நமக்கு அந்த செக்யூரிட்டி வந்தது இல்லை மானசீகமாக. இது அர்த்தத்துல பர்சூட். நாம ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், எனி அமௌண்ட் ஆஃப் ஃபைனைட் இஸ் நாட் கோயிங் டு மேக் இன்ஃபைனைட் திங். இல்ல, நீங்க பாருங்க, எவ்வளவு ஃபைனைட் திங்ஸ் நீங்க சேர்க்க 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 இது இன்ஃபைனைட் ஆக மாட்டாங்க. ஒரு ஃபைனைட்டோட நீங்க எவ்வளவு ஃபைனைட்டா சேர்த்தீங்கன்னாலும் that becomes finite. It is not going to be infinite. இதுல அர்த்தத்துல அடுத்தது காமம். காமம் என்ன அப்படின்னா ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். என்ன இன்செக்யூர் ஃபீலிங்? நாம இருக்கிறது ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல, அந்த இவர் ஹவுஸ் ஓனர் நினைச்ச போது வாடகை ஏற்றிட்டு இருக்கிறாரு, அவர் எப்ப வேணாலும் நம்மளை காலி பண்ணுன்னு சொல்லிடலாம். 6000 ரூபாய் இவர்கிட்ட வாடகை கொடுக்கறத லோன் வாங்கினோம்னா அதை அடைச்சோம்னா நம்மளுக்கு சொந்தமாகவும் வீடாயிடும்.
பாருங்க, அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஒரு காமத்துக்கு காரணமாக ஆகும். காமம்னா எனி டிசைர் ஃபார் தட் மேட்டர், இது காமனா வரக்கூடியதான ஒரு விருப்பம். எத்தனை நாளைக்கு தான் நம்ம வாடகை வீட்டிலே இருந்துருக்கிறது? ஒரு சின்னதா ஒரு இடத்த வாங்கிட்டு அதுல ஒரு போர்ஷனை ஃப்ரீயா விட்டு இன்னொரு ஒரு போர்ஷனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு போர்ஷனை வித்துட்டு அந்த போர்ஷன்ல இருந்து வரக்கூடிய காசுல ஒண்ணு சின்னதா கட்டலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அங்க போய் இன்செக்யூரிட்டி ஃபீலிங், நாம மட்டும் தனியா இருக்கோம். அதனால மாடியில ஒரு ஃப்ளோர் போட்டோம்னா யாரையாவது கொடுத்தன இருக்கலாம், அதுல இருந்து கொஞ்சம் ரூபாயும் வரும். நமக்கும் ஆத்துல நாம மட்டும் தனியா இருக்கோங்கிற எல்லா இடத்துலயும் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தர்மத்தினுடைய பர்சியூட், அதாவது அர்த்தத்தினுடைய பர்சியூட்டுக்கு காமத்தினுடைய பர்சியூட்டுக்கு போகுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்டெப் தள்ளி பார்த்தோம்னா புண்ணியம்னு ஒண்ணு சொல்ற போது அதனுடைய பர்சியூட். கொஞ்ச நாள் ஆன உடனேயே நாமளே நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த மலரும் நினைவுகள் எல்லாம் பார்த்தோம்னா, அடடா நம்ம பண்ணினதுக்கு நம்ம ஒண்ணு சொர்க்கத்துக்கு போக மாட்டோம் போல இருக்கேன் அப்படின்னு எண்ணம் வந்து எங்கேயோ போயிடுவோம் போல இருக்கேன். அப்ப என்னன்னா இப்போதுல இருந்து புண்ணியம் பண்ணு, எதையோ புண்ணியத்தை, புண்ணியத்தினுடைய பர்சியூட்டும் பாருங்க, அதுவும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்னாலும். இந்த கதைகள் எல்லாம் பாக்குறோம், இந்த மாதிரி பண்ணினவாள்லாம் இந்த மாதிரி நரகத்துக்கு போறான் இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, அடடா ஏன்னா நாம தானே நமக்கு பெஸ்ட் ஜட்ஜு, நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துருது. உடனே என்னன்னா புண்ணிய சம்பாதம். இந்த இன்செக்யூர் ஃபீலிங் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு அர்த்த சம்பாதனம் இருந்தாலும், எந்த அளவுக்கு காம சம்பாதனம் பூர்த்தி இருந்ததுனாலும், புண்ணிய சம்பாதனம் இருந்தாலும், as long as we feel that we are insecure, no one can give any security to you. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த துக்கம் அப்படிங்கிறது என்னோடது இல்ல, அகம் சுகி. எதனால துக்கம்னா இதனால துக்கம், அது பர்மனண்டா இல்ல. அப்போ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜெகத்துனா ஜெகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அர்த்தம். எத்கிஞ்ச ஜெகத்யாம், ஜெகத்து உபனிஷத்து சொல்றதே அது போல. ஆகுபெயர்னு சொல்லுவார் தமிழ்ல. ஆகுபெயர்னா ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வருவது. ஊரே சிரிக்குண்டா பார்த்து அப்படின்னா, ஊருன்னா என்ன அர்த்தம்னா ஊர் இல்ல, ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்னு அர்த்தம். அப்ப ஜெகத் மித்யான்னா என்ன அர்த்தம்னா ஜெகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் மித்யா, நானு நீங்க இது எல்லாம் சேர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ இவைகள் எல்லாம் டைம் பவுண்ட். மித்யான்னா பொய்ன்னு நினைச்சுக்குவாங்க, டைம் பவுண்டுன்னு அர்த்தம். எதாக இருந்ததுனாலும் டைம் பவுண்ட், சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே டைம் பவுண்ட். அப்ப டைம் பவுண்டா இருக்கக்கூடியதான சுகத்தையும் துக்கத்தையும் நாம ஏன் சுகி, அவைகள் எல்லாம் நம்மள அடக்கக்கூடிய ஆட்சிக்காக ஆகலாமா? இதெல்லாம் சொல்லி உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணோம்னா, அகம் சுகிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அகம் சுகி இவைகளெல்லாம் என்ன பண்றதுன்னா இதெல்லாம் என்னது அப்படின்னு நினைச்சிட்ட உடனே அது தானா நம்மள அஃபெக்ட் பண்றது. பிகாஸ் தட் இஸ், அதுதான் மனுஷ தர்மம். மனுஷ தர்மம் அதுதான். ஏன்னா ஒன்ன கண்டு அவர் வள்ளலார் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றுவார். அவர் ஞானி இல்லையா? அப்ப அவர் என்னைக்காவது அகம் துக்கின்னு சொல்லியிருக்காரா? அப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஒரு மனுஷ தர்மம், ஒரு உயிரினமானது வருத்தப்படுறது கஷ்டப்படுறதுன்னா அதனால நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படணும், நம்ம என்னால முயன்ற உதவிகளை பண்ணணும். இது மனுஷ தர்மம். ஆனா அதனாலேயே அகம் துக்கி. ஏன் அப்படின்னா பயிரெல்லாம் காஞ்சி போச்சு சார், இதுதான் ப்ராப்ளம். அப்ப இப்ப இது நாள் வரைக்கும் ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கான், எதனால அகம் துக்கின்னு சொல்லிட்டு இருக்கான், பட்டத்தை யார பிரசவிக்கலை. அதுக்கோசம் என்ன பண்ண முடியும், நாம அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்ப அதோட துக்கத்தை இவன் தூக்கி வச்சுட்டு அகம் துக்கின்றான். பிரசவிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா அகம் துக்கின்னுவோம். இப்ப இவன் வாஸ்தவமா என்னது, பர்மனண்டா அகம் சுகிதான். என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரியான நிலைகளின் காரணமாக அவைகளுடைய பாதிப்பு ஏற்படும் பொழுது அகம் சுக்கினோ அகம் துக்கினோ ஒரு எண்ணமானது வருது. வாஸ்தவமா பார்த்தா அவைகள் எல்லாம் சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. இந்த எண்ணம் வர்ற வரைக்கும் அகம் சுக்கின்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். அதனாலதான் தட் இஸ் தி இன்ஃபைனைட். அப்படிப்பட்டதான ஒரு நிலை வரணும். இதத்தான் மனசு புத்தி சித் இது மூணுத்தோடைய கோஆர்டினேஷன் கரெக்டா இருந்ததுனால் நம்ம செயல்களை செய்யறோம், நாம செய்யல, இட் இஸ் அவர் டியூட்டி. அவைகளின் மூலமாக வரக்கூடியதான புத்தி, அதிலிருந்து மனதில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி, இவைகள் சித்தத்துக்கு ஒரு அமைதியை தந்து சித்த சுத்தியை கொடுக்கும். சித்தத்துல கலக்கம் இருக்க அழகான பிரார்த்தனை சொல்றான்.
இந்த மூணுத்துக்குமே புறத்திரயம். இந்த புறத்திரயம் மூணு பர்ஃபெக்டாக இருந்ததுனால் அதுதான் அம்பாளுடைய சுரூபம். அப்படித்தான் இருக்கும். என்ன எடுத்துன்னா நம்ம குறுக்க அதுல பூந்ததுனால இப்ப சொன்ன பாருங்க, நம்ம புத்தியை கோணலா செலவு பண்றோம். மனசுல இருக்கக்கூடிய ராகத்வேஷாதிகளால மனசை ப்ராப்பராக யூஸ் பண்றது இல்ல, இந்திரியங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவைகளால என்ன ஆயிடுச்சு, சித்தமானது பாதிக்கப்பட்டு, சித்தம் பாதிக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம், அது தன்னுடைய சுய தன்மையை தெரியறது இல்லை, நமக்கு அதுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்பட போறது இல்ல. ஸ்கிரீன்ல எந்த விதமான தன்மையும் இல்ல. அது என்ன ஆகுதுன்னா ஸ்கிரீன் எரியற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். ஸ்கிரீன் எரியாது, ஸ்கிரீன் எரியற மாதிரியான தன்மையை கொடுக்கும். இப்ப இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் அந்த மூணுத்தையும் ஒண்ணு சேர்க்கிறது, அதைத்தான் சாயுஜ்யம்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான தன்மை வந்ததுன்னா அப்போ ஈஸ்வர சாட்சா்காரம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறதான தாற்பயம் விடும். அதுதான் இங்க அந்த திரிபுரா அப்படிங்கறதான சப்தத்துல சொல்ற மூன்று விதமான மனஹா புத்தி ததா சித்தம் புறத்ரயம் உதாகிருதம் தத்ர தத்ர வசந்தேஷா தஸ்மாத்து திரிபுரா கதா அப்படின்னு திரிபுராங்கிறதான புத்தகமானது சொல்றது.